ஏகாதசி திதி. இந்த திதியோட கணக்கு அப்படிங்கிறது எப்படின்னா, இந்த திருவண்ணாமலையோ அல்லது திருச்செந்தூரோ இந்த மாதிரி கோயில் ஸ்தலங்களுக்கு போகும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா அனாதையாக இருப்பாங்க. அனாதைனா அதாவது ஆதரவற்று இருப்பாங்க. இந்த மாதிரி அதாவது குடும்பத்துல இருந்து வெளியேறி ஒரு நபர் கஷ்டப்பட்டு இறந்துடுறாருன்னா அந்த மாதிரி குடும்பத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த ஏகாதசி திதியில் பிறந்தவங்களுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு கர்மா இருக்கிறதுனால இவங்களால பார்த்தீங்கன்னா ஒரு ஏணிப்படியாக தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா குடும்பத்தையோ தொழிலையோ பார்த்தீங்கன்னா கடுமையாக கை வைக்கும். போராட்ட திதி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம கடுமையான முயற்சி எந்த துறையில் எடுக்கிறோமோ அந்த துறையில் பலன் கிடைக்கும் போது ஒன்று இவங்க வெளியே வந்துடுறாங்க, இல்லை அந்த துறையில் இருந்து இவங்களை வெளியேற்றிடுறாங்க. இப்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புத்திரபாகியத்தில் தாமதமோ தடையோ இந்த மாதிரியான கணக்குகள் வரும்போது நம்மளுக்கு பெருசாக வழி தெரியறதில்ல. அதாவது மகாபாரதத்தில் உங்களுக்கே தெரியும், குந்தி தேவிக்கு 5 புத்திரர்கள். இந்த புத்திரத்துடைய தன்மை எப்படி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு தெய்வத்தையும் வணங்கி மந்திரத்தின் மூலியமாக சித்தி அடைஞ்சு தான் ஒவ்வொரு குழந்தையும் பெற்றது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இதில் என்ன சூட்சமம் அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய திதி அப்படிங்கிறது ஏகாதசி திதி. இந்த திதியோட கணக்கு அப்படிங்கிறது எப்படின்னா, பெரும்பாலும் நீங்கள் அதாவது இந்த திருவண்ணாமலையோ அல்லது திருச்செந்தூரோ இந்த மாதிரி கோயில் ஸ்தலங்களுக்கு போகும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா அனாதையாக இருப்பாங்க. அனாதைனா அதாவது ஆதரவற்று இருப்பாங்க. ஆதரவற்று இருந்து அதாவது ஒரு ரோட்டோரமாக அதாவது மழை தண்ணியை குடிக்கிறதோ அல்லது பிறர் கொடுக்கக்கூடிய அன்னதானத்தை ஏற்று சாப்பிட்டு பயணிக்கிறதோ இந்த மாதிரியான வாழ்க்கையில் இருப்பாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் குடும்பத்திலிருந்து விலக்கப்பட்டோ அல்லது குடும்பத்திலிருந்து ஆதரவற்றோ பயணிக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி அதாவது குடும்பத்திலேருந்து வெளியேறி ஒரு நபர் கஷ்டப்பட்டு இறந்துடுறாருன்னா அந்த மாதிரி குடும்பத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு தான் ஏகாதசி திதி அப்படிங்கிற கணக்கு வருது. இந்த ஏகாதசி திதியில் பிறந்தவங்களுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு கர்மா இருக்கிறதுனால இவங்களால பார்த்திங்கன்னா ஒரு ஏணிப்படியாக தான் செயல்பட முடியுது. ஏணிப்படினா என்ன அப்படின்னா, பிறர் முன்னேறதுக்கு இவங்க ஏணிப்படியாக இருக்காங்க. இவங்க வாழ்க்கையில் இவங்க முன்னேறதுக்குரிய சூழ்நிலைகளோ வாய்ப்போ அமைஞ்சாலும் இவங்களால முன்னேறி பயணிக்க முடியல. இப்போது ஒரு 10வது கிளாஸில் ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா அவங்க 10வது கிளாஸ் டீச்சராகவே வாழ்ந்துடுறாங்க. அப்போது இவங்களும் பார்த்திங்கன்னா தன்கிட்ட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை அதாவது கல்வி கற்றுக் கொடுத்து அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்களே ஒழிய அவங்களால அடுத்த கட்டத்துக்கு வளர முடியாத சூழ்நிலையும் அல்லது அதற்குரிய அமைப்பும் அந்த மாதிரியான காலகட்டமும் ஜாதகத்தில் இருந்துரு. அதாவது இந்த ஏகாதசி திதியில் பிறக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் இந்த ஏகாதசி திதி அப்படிங்கிறது ஒரு ஏணிப்படி திதி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த ஏணிப்படி திதியின் பிறக்கிறவங்களுடைய முன்னோர்களுடைய கணக்கும் இப்படி இருக்கும். ஸோ அது போக பார்த்திங்கன்னா இந்த ஏகாதசி திதி இந்த தோஷத்துலேருந்து நிவர்த்தி, அதாவது நம்ம முன்னேறணும், இல்லை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணிக்கணும், இல்லை பிறருக்கு பாலமாக இருக்கக்கூடாது, நம்ம லைஃப்பை நம்ம அமைச்சிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனை பார்த்திங்கன்னா தேய்பிறை ஏகாதசி திதி அன்று போய் வழிபாடு பண்ணி, அதாவது அங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே போதும். ஏன்னா அங்கே அது பெரிய கோயில். அங்கே போய் அபிஷேகமோ சகஸ்ரநாமமோ பண்ணக்கூடிய சூழ்நிலை அமையலை அப்படின்னா போய் நீங்கள் தீபத்தை ஏற்றி மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே போதும். இது ஏகாதசி திதிக்குரிய கணக்கு. அடுத்த திதி நம்ம பார்க்கக்கூடிய திதி எதுனா துவாதசி திதி. இந்த துவாதசி திதியோட உள்வினை கர்மதோஷம் என்ன அப்படின்னா, இந்த திதிக்கும் பார்த்திங்கன்னா துலாம் ராசியும் மகர ராசியும் தான் சூன்யமாகுது. ஆனால் இதனுடைய தன்மைகள் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, துவாதசி திதியில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் மனைவி வழி சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் மேலே, அதாவது இப்போ மனைவி கிட்ட போய் அதாவது வரதட்சணை கேட்குறதோ அல்லது மனைவி வழியில் ப்ராப்பர்ட்டி எதிர்பார்க்குறதோ அல்லது ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு கர்மதோஷம் அப்படிங்கிறது அந்த டைமில் இருந்து ஆரம்பிக்கிறோம். மனைவி வழி சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாலே இந்த துவாதசி திதி அப்படிங்கிறது கண்டிப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா குடும்பத்தையோ தொழிலையோ பார்த்திங்கன்னா கடுமையாக கை வைக்கும். இவங்க குடும்ப ரீதியான விஷயங்களில் பயணித்தாங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களில் கை வைக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் பயணித்தாங்கன்னா, அதாவது நல்ல அமைப்பில் போச்சுன்னா குடும்ப விஷயங்களில் பாதிப்பு அடைய வைக்குவாங்க. அப்போது இந்த திதியில் பார்த்திங்கன்னா பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா மேக்சிமம் திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல அமைப்பில் பயணிச்சிட்ருப்பாங்க. திருமணத்துக்கு பிறகு மனைவியோட உதவியோடு பயணித்தாங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். மேக்சிமம் மனைவி சொத்து வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நன்மை. அதே மாதிரி இந்த துவாதசி திதிக்குரிய கோவில் எது அப்படின்னா
சாரங்கபாணி பெருமாள் கோவில். இது எங்கே இருக்குதுன்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சாரங்கபாணி பெருமாள் கோவில் தான் இந்த திதிக்குரிய கோவில். இந்த சாரங்கபாணி பெருமாளை போய், அதாவது இந்த கோயிலில் சிறப்பு என்ன அப்படின்னா, உத்தராயணத்தில் ஒரு கதவும் தட்சிணாயணத்தில் இன்னொரு கதவும் அப்படிங்கிற கணக்கில் 2 கதவு, அதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு கதவு ஓப்பன் பண்ணுவாங்க, இன்னொரு 6 மாதத்துக்கு இன்னொரு கதவு ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த அமைப்பில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு சகஸ்ரநாமம் பண்ணிட்டு வந்த பிறகு கண்டிப்பாக கடுமையான ஊழ்வினை கர்மதோஷம் எதுவாக இருந்தாலும், அதாவது துவாதசி திதி தோஷம்னு சொல்லக்கூடிய அமைப்பு நிவர்த்தி அடைஞ்சு அவங்க தொழிலையும் வேலையிலையும் அதே மாதிரி குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் முன்னேறக்கூடிய அமைப்பு பார்க்க முடியுது. அடுத்த திதி பார்த்தீங்கன்னா திரையோதசி திதி. இந்த திதியோட கணக்கு என்ன அப்படின்னா, இது வந்து காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய ரிஷபராசியும் காலபுருஷனுக்கு 5ஆம் ராசியும் சூன்யம் அடைகிறதுனால இது வந்து போராட்ட திதி அப்படின்னு சொல்ல முடியுது. போராட்ட திதி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம கடுமையான முயற்சி எந்த துறையில் எடுக்கிறோமோ அந்த துறையில் பலன் கிடைக்கும் போது ஒன்று இவங்க வெளியே வந்துடுறாங்க, இல்லை அந்த துறையில் இருந்து இவங்கள வெளியேற்றிடுறாங்க. அதாவது ஒரு மாங்காய் மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாங்காய் மரத்தில் அதாவது காய்க்கும் போது நல்லா பராமரிச்சுட்டு இருப்பாங்க. அது கரெக்டாக பழமாக மாறி அதை சுவைக்கக்கூடிய தன்மை வரும்போது இவங்க வந்து அந்த மரம் வெட்டப்படும், இல்லைனா அது புழு சாப்பிட்டுடும். இவங்களால மொத்தத்தில் அந்த பலனை அனுபவிக்க முடியாது. இதுதான் திரையோதசி திதி. இந்த போராட்ட திதி அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இவங்க வந்து கடுமையான போராட்டத்துக்கு பிறகு ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பாங்க. ஆனால் அந்த இலக்கை அடையாமல் பின்வாங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட தோஷத்தை வந்து இந்த திரையோதசி திதி அப்படிங்கிறது கொடுக்குது. இந்த திரையோதசி திதி அப்படிங்கிறது ஒரு கடுமையான தோஷம். அதாவது ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லாமல் போகிறதுக்கு இது முக்கியமான காரணமாக இருக்குது. அதனால் இந்த திதி தோஷத்துக்குரிய வழிபாட்டு தலம் எது அப்படின்னா திருக்கண்டியூர் பிரம்மன் கோவில். இது அதே மாதிரி இந்த கோயிலில் போய் அதாவது தேய்பிறை திரையோதசின்னு சொல்லக்கூடிய அந்த திதியில் போய் அங்கே இருக்கக்கூடிய சிவனை வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே இந்த தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிவர்த்தி அடைகிறத பார்க்க முடியுது. இப்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா புத்திரபாகியத்தில் தாமதமோ தடையோ இந்த மாதிரியான கணக்குகள் வரும்போது நம்மளுக்கு பெருசாக வழி தெரியறதில்ல. அதாவது மகாபாரதத்தில் உங்களுக்கே தெரியும், குந்தி தேவிக்கு 5 புத்திரர்கள். இந்த புத்திரத்துடைய தன்மை எப்படி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு தெய்வத்தையும் வணங்கி மந்திரத்தின் மூலியமாக சித்தி அடைஞ்சு தான் ஒவ்வொரு குழந்தையும் பெற்றது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இதில் என்ன சூட்சமம் அப்படின்னா, போஜ மகாராஜன் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய மகாராஜா. அவரை நாடி வரக்கூடிய அனைத்து ரிஷிமுனிவர்களுக்கும் நல்ல உபசரணை அப்படிங்கிறது பண்ணுவார். அப்படி ஒரு டயத்தில் பார்த்தீங்கன்னா துர்வாச முனிவர், அதாவது இருக்கிறதுலேயே கோபமான முனிவர் வந்து அவரை நோக்கி பயணிக்கிறார், அதாவது அவரை நோக்கி வராரு. அப்போது அவர் கேட்குற ஒரு விதி என்ன அப்படின்னா, நீ என்னை உபசரணை பண்ணணும், ஆனால் உன்னுடைய புத்திரியான குந்தி தேவி தான் வந்து முழுமையாக இந்த விஷயத்தை, அதாவது எனக்கு உபசரணை முழுமையாக அவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த வேண்டுகோள், அதாவது இந்த கட்டளைக்கிணங்க போஜராஜனும் வந்து குந்தி தேவி கிட்ட சொல்லும்போது குந்தி தேவி முதல்ல பயப்படுறாங்க. இருப்பினும் அப்பாவோட கட்டளை அப்படிங்கிறதுனால அவர் கூட வந்திருக்கக்கூடிய ரிஷிமணிகளுக்கும் துர்வாச முனிக்கும் கம்ப்ளீட்டாக இவங்க தான் உபசரணை பண்ணுறாங்க. அப்படி உபசரணை பண்ணி நிறைய அன்னதானங்கள், அதாவது உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாம் டொனேட் பண்ணும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த துர்வாச முனிவரோட, அதாவது அந்த குருவோட ஆசீர்வாதம் கிடைக்கிது. அந்த ஆசீர்வாதம் கிடைச்ச பிறகு தான் அவர் துர்வாச முனிவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, உனக்கு இயல்பாகவே உனக்கு புத்திரத்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி உன்னை நான் இந்த 10 நாள் கஷ்டப்படுத்தினேன். அதனுடைய பிரதிபலனாக உனக்கு இந்த 5 வரங்களை கொடுக்குறேன். நீ இதன் மூலமாக நேரடியாக புத்திர பேர் பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கணக்கு. ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சாதுக்கள், சன்னியாசிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதாவது சாதுக்கள், மகான்கள் இந்த மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி நபர்களுக்கு போய் அன்னதானம் பண்ணும்போது நம்மளுடைய, அதாவது குருவோட ஆசீர்வாதம் கிடைச்சி புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கிட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது.